அவருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கலாம். அவர் மெல்ல மெல்ல நீக்கிறது வந்து கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டமாக அன்புமணியை நீக்குவார் போல இருக்குது. ஏன்னா இப்போ பாலு வரைக்கும் வந்துட்டார். மெல்ல மெல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரா, ஒவ்வொருத்தராக நீக்கி பார்க்குறாரான்னு இருக்குது. நல்லா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இது வந்து அரசியலுக்கான நீக்கம் இல்லை, இது அரசியலுக்காக நீக்கம் இல்லை, இல்லை கூட்டணிக்கான நீக்கம் இல்லை. அது நல்லா தெரியுது. முழுக்க முழுக்க அங்கே வந்து சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்குது. அதில் தான் இந்த நீக்கம் நடக்கிறதா நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியாக அல்லது வந்து கேட்டால் வந்து கூட்டணி கொள்கை முடிவெடுக்கிறதுல வந்து அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது, அதனால தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்றத தாண்டி அங்கே வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அங்கே உள்ள வந்து சொத்துக்களை வந்து பங்கு போகிறதுல இருக்கிற பிரச்சனை போல் இருக்குது. ஒரு வேளை அங்கே இவருடைய தலையீடு ஒரு வேளை அதிகமாக இருக்குது, அன்புமணியோட தலையீடு இருக்குது. அப்படி பார்த்து தான் இது நடக்கிற மாதிரி தெரியுது. தவிர கட்சிக்காக கட்சி தலைமையை வந்து கைப்பற்றுறதுல பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா அவரே சொல்கிறாரு, முகுந்தன் வந்து வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டாரு அப்படின்றாரு. முகுந்தனை தான் இவர் கொண்டு வந்தார், அன்புமணி கிட்டத்தட்ட போட்டியாக கொண்டு வந்தார் சொல்ல முடியும். அந்த முகுந்தன் தொழிலுக்கு போயிட்டாருன்றாரு. அதனால் வந்து இப்போ வந்து பஞ்சாயத்து பேசணும்னு கேட்டால் மரியாதை நிமித்தமாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வேளை வந்து பஞ்சாயத்து பேச வந்தவங்களுக்கு வந்து வேகமாக இருக்குன்னா திமுக பக்கம் போயிட போகிறாரு. ஏன்னா இவங்க வரவங்களெல்லாம் பேக்கெட் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிகவும் கிட்டத்தட்ட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு வேளை அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அணை போகிறதுக்காக வந்து ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவருடைய தரப்பில் தெளிவாக இருக்கிறாரு. இந்த நீக்கம், இந்த அதாவது இவங்க சந்திப்புக்கு பிறகு நடந்த நீக்கம் இது. குருமூர்த்தி சைததுரைசாமி வந்து சந்தித்த பிறகு பாலு நீக்கப்படுறாரு. அப்போ அவர் நீக்கத்தில் வந்து உறுதியாக இருக்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக வந்து அன்புமணியை நீக்கிறதுக்கு தயாராவார் போல. இப்போ அன்புமணியை நீக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரே நீக்கிப்பார்.